ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சம்பா கோதுமை வச்சு லட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகணும். அதில் வாசனைக்காக 4 ஏலக்காய் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ஏலக்காய் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ அதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அது கூட இதே பேனில் நம்ம இதுக்கு தேவையான நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். அதில் முந்திரி, பாதாம், உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி, பாதாம், திராட்சை மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். முந்திரியும் பாதாமும் நல்லா வறுபட்டாச்சு. இப்போ அது கூட நான் வச்சுருக்க திராட்சையை ஆட் பண்ணுறேன். இப்போ திராட்சை எல்லாம் நல்லா பலூன் மாதிரி வந்துச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். சம்பா கோதுமை வச்சு லட்டு செய்ய போகிறோமா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை எல்லாமே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதே நெய்யில் நான் இப்போது 1 கப் சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன். என்ன பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நெய்யில் இதை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதோட வாசனை வரும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் கோதுமையாக தான் இருக்குன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு நீங்கள் ரவை பதத்துக்கு மிக்சியிலே கூட போட்டு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அடி பிடிச்சிடாம பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு. ரவையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி வச்சுருக்கேன். இதில் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஸ்வீட் கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் தான் அந்த ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த ரவை வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் 3 கப் தண்ணி தான் கரெக்டாக இருக்கும் நல்லா வெந்து வர்றதுக்கு. இது கூட நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலரில் லட்டு வேணுமோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? இப்போ இது நல்லா தண்ணி கொதிச்சு வரும்போது நம்ம ஏலக்காயை பொடி பண்ணி இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச ரவையை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரவை நார்மல் ரவை மாதிரி அங்கங்கே கட்டியாகாது, நீங்கள் ஃப்ரீயாகவே ஆட் பண்ணலாம், பயப்பட வேண்டாம். ரவை எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ரவை நல்லா வெந்து வரட்டும். கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போது வாட்டர் எல்லாம் ட்ரை ஆகி ரவையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வெல்லம், நாட்டு சர்க்கரை எந்த ஸ்வீட் உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா 3/4 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தித்திக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ண சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது மறுபடியும் திக்காகிற வரைக்கும் நம்ம விடணும்.
அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இது செய்யறது ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ இது கூட நம்ம வச்சுருக்க திராட்சை முந்திரி எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறுற வரைக்கும் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இது ஆறுனதும் கொஞ்சம் கெட்டியாயிடும். இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக எடுத்து நீங்கள் பால் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே ஆசையாக இருக்குல்ல சாப்பிட. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. இதே மாதிரி எல்லாமே பால் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். பாய்.